வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்துக்கணும். அதுக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு கப்பு போட்டிருக்கோம் இல்லை 1.5 கப்பு வந்துக்கு அதுக்கு நம்ம 2 கப்பு தண்ணி நம்ம கடாயில் ஊற்றி இப்போ நம்ம கொதிக்க வைக்கணும். உங்கள் அரிசி மாவு கொஞ்சம் தண்ணி இழுத்துதுன்னா நீங்கள் அதை அதுக்கு இழுக்குன்னா கூட கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் லைட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஏன்னா கடலை மாவு போட்டிருக்கோம், அதனால லைட்டாக தான் போட்டுக்கணும். அப்புறம் அதே மாதிரி லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்குது அடுப்பில். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை அதில் போட்டு கிளறி எடுக்கணும். நல்லா கிண்டணும். தண்ணியெல்லாம் அது உறிஞ்சி எடுக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் வேக வைக்கணும். அப்புறம் கொஞ்சம் கிண்டி வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம பிடிச்சமான ஷேப்பில் பிடிக்கலாம். வாங்க இப்போ எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். சப்பாத்திக்கு மாவு பிசைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் மாவு நல்லா சாஃப்ட் ஆகும். இப்படி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அதிலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து கையில் இப்படியே தேய்ங்க. இப்படி தேய்ச்சி பிசைஞ்சோன்னா அது ஒரு ஷேப்பு வந்துடுங்க. கையில் வச்சு இப்படி நம்ம தேய்ச்சோம்னா பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இப்போ இந்த ஷேப்பை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இப்போது அதை எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போது அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். இப்போது அதில் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க போகிறோம். தேவையான அளவுக்கு போட்டு ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. டீப் ஃப்ரை தான் ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பபுள்ஸ்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம மிளகாத்தூள், உப்பு போட்டு சாப்பிட்ணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.